பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாளில ஒரு புதிய மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேவன் நம்மளை அழகாய் நடத்தினார். ஹல்லேலூயா! அவருடைய நடத்துதல், அவருடைய பிரயாசங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவ்விதமாய் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். இந்த புதிய மாதம் செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் என்று ரொம்ப பேர் அவளோட நம்ம எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இந்த உலகத்துல வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆமென். இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த செப்டம்பர் மாதத்துல தேவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார் என்ற வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 17 அதிகாரம் ஆண்டவர் என்ன அழகா சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாசத்துல தேவன் உங்களை பார்த்து இந்த வார்த்தை மூலமாய் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன அழகா சொல்றாரு, முதல்ல நீங்கள் இயேசுவுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்குள் நிலைக்காம எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ முதல்ல நீங்க இயேசுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இரண்டாவது என்ன சொல்றாரு, என் வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது சாத்தியமாகும். நீங்கள் இயேசுக்குள் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் மாத்திரமே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதத்துல உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்களோ, நீங்க முதல்ல இயேசுக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். இயேசுக்குள்ள நீங்க சார்ந்து இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். ஜெபத்துல அவருக்குள்ள இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா! இந்த செப்டம்பர் மாசத்துல தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா! நீங்க யோவான் 14:14 வாசித்து பாருங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் அதை அவர் செய்வார். ஹல்லேலூயா! அப்போ முதல்ல நீங்க இயேசுக்குள்ள இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்க அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா! மூன்றாவது பாத்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். இயேசுக்குள்ள நீங்க எப்போ இருக்கிறீங்களோ அப்போ நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா! கனி கொடுக்காத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இந்த மாதத்துல நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்களாக. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு கனி கொடுத்தால் மாத்திரமே அவருடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா! நாலாவது என்ன சொல்றாரு, உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா! சங்கீதம் 1:3 அழகா சொல்ற பாருங்க, அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. அப்ப நான்காவது என்ன சொல்றாரு, உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். எப்போனா நீங்க இயேசுக்குள்ள இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா! இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் இந்த மாதத்திலே வாய்க்க செய்வார். குடும்ப சூழ்நிலையில, நீங்க பிசினஸ்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயேசுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள
இருக்கும் பொழுது நிச்சயமா நீங்க கனி கொடுப்பீர்கள். அவர் உங்க காரியங்களை இயேசு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாசத்துல இயேசுவுக்குள்ள நீங்க இருங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற இந்த செப்டம்பர் மாசத்துல ஆண்டவர் நிச்சயமா உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் தயவு செய்து இயேசப்பாக்குள்ள இருங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். நீங்க இருந்து நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாதம் தேவன் உங்களுக்கு அழகாக நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் புதிய மாதத்துல எங்களை கொண்டு வந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தை நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தேவ பிள்ளைகள் நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீங்கள் இன்னில் இந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அதை செய்து அப்பா நீங்க காண்பித்து ஆசீர்வதிங்கப்பா. என்னோட யார் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ ஆவியான ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமார், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் குடும்பங்களையும் ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.